கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். நிறைய பேர் கேட்கிற கேள்வி ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் யாரு? இந்த கேள்வி எதனால வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விராட் கோலி தான் அடுத்த கேப்டன் சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடந்த 3 வருஷத்துல இந்த ரூமர் தான் அதிகப்படியான மக்களால பேசப்பட்ட ரூமர்னு சொல்லி ஆகணும். அட் த சேம் டைம் ஃபேஃப் டு பிளஸியும் இந்த லைனப்ல இல்ல. ஆர்சிபியோட பிளான் என்னவா இருக்க போது 83 crore வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்களுடைய வேலை கேப்டன்சி மெட்டீரியலையும் ஃபைன் பண்ணிட்டு சூப்பரான பேட்ஸ்மேனையும் வாங்குறதா தான் இருக்கணுங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகளும் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன்ல யாரை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு, நெக்ஸ்ட் கேப்டன் யாரு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் யாரு அப்படின்னு பேசுறதுக்கு காரணம் ஒன்று ஃபேஃப் டு பிளஸியும் கூட. ஏன்னா அவரை வெளியில விட்டுட்டாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கூட கொடுத்து சேவ் பண்ணல அப்படின்னா ஆர்சிபியோட மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர் ஆக்ஷன்ல விட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 கோடிக்குள்ள கிடைச்சா ஈஸியாவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அதர்வைஸ் ஆர்டிஎம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ ஆர்டிஎம் மறக்கக்கூடாது. ஆப்போசிட் டீம் என்ன ப்ரைஸ் வந்துட்டு சொல்றாங்களோ அந்த ப்ரைஸ்ல தான் நீங்க ஆர்டிஎம் போட முடியும். லைக் ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் பிட் பண்றாங்க அப்படின்னா ஃபேஃப் டு பிளஸி ஒரு 10 கோடிக்கு வாங்கிட்டாங்கன்னா அந்த 10 கோடிக்கு வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஆர்டிஎம் தூக்கலாம். அதுக்கப்புறம் சிஎஸ்கே அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. மேபி 10லேருந்து 1 கோடி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். இல்லைன்னா ஓகேப்பா வச்சுக்கோங்க அப்படின்னு கூட கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படித்தான் முறையா அந்த ஆர்டிஎம் ரூல்ஸ் நடக்கும். அப்படி பார்க்கும்போது மறுபடியும் ஆர்சிபி வந்துட்டு நம்மளுடைய ஃபேஃப் டு பிளஸியை எடுத்து கேப்டன்சி போடுவாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அவங்களுடைய பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னா 83 கோடி இருக்கு. ஒன்னு சார்ல்ஸ் பட்லருக்கு போவாங்க, ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. வாங்குறாங்களோ இல்லையோ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துடணும். ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட் இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை கன்ஃபார்ம் வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முழு மைண்ட் செட்டுமே இருக்கும். ரிஷப் பண்ட்டை வாங்குறது கொஞ்சம் கஷ்டங்கிற மாதிரி நான் சொல்வேன். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸோட பிளானே என்னவா இருக்கும் அப்படின்னா, ரிக்கி பாண்டிங் வேற புது கோச்சா மாறி இருக்காரு. ஸோ 2 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் தெரியும். அது மட்டும் இல்லாம பண்ட் மேல ஒரு கண்ணா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 113 கோடி இருக்கு. ஸோ அதுல நீங்க ஆஃப் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேல நீங்க போனா கூட ஆர்சிபியோட அமௌண்ட் வரைக்கும் போனா கூட ஒரு பிளேயரை தாராளமா வாங்கலாம். அந்த வகையில பண்ட் ஹையஸ்ட் ரேட்டுக்கு போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது போக பஞ்சாப்புக்கு போறதுக்கு 90% சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். என்னதான் டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட ஆர்டிஎம் இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா 30 கோடி பக்கம் அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆர்டிஎம் போடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 3/4 காலி ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்வர்ட் ஷாட்டா பஞ்சாப் வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ரிசர்வ் பண்ட கழிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயரும் கேஎல் ராகுலும் தான் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப குரூசியலான பிளேயர்ஸ். இவங்களை டீசென்டான பட்ஜெட்ல வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. நல்ல ஒரு கேப்டன்சி மெட்டீரியல், சூப்பரான பிளேயர்ஸ். இவங்க எல்லாருமே மிடில் ஆர்டர்ல ஆடுவாங்க, மறந்துடக்கூடாது. அந்த 1 டவுன் அப்படிங்கிற பொசிஷனுக்கு சூட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம ரிஷப் பண்ட் இல்ல கேஎல் ராகுல் 2 பேருமே விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஹைலைட்டா இருக்கிறதுனால கண்டிப்பா ஆர்சிபி ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கண்டிப்பா இந்த தடவை புது கேப்டன் வரக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம இந்தியன் பிளேயர் நிறைய பேரை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஃபாரின் பிளேயர் இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காருங்க, டேவிட் வார்னர். அவருக்கு தடை விதிச்சிருந்தாங்க இந்த மாதிரி கேப்டன்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் ஆஸ்திரேலியாவில் ஒரு இஷ்யூ போச்சு, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அழுதெல்லாம் வந்துட்டு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க ஸ்மித் வார்னரும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் பேன்ல இருந்தாரு. இப்போ அந்த பேன் வந்துட்டு எடுக்கப்பட்டது, கேப்டன்சி பண்ணலாம்ங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மறந்துடக்கூடாது 2016 இதே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா தான் கேப்டன்சி பண்ணி ஃபைனல்ல டிராஃபி வின் பண்ணாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பேஷுக்கும் பண்ண போறாரு. அதை தொடர்ந்து ஐபிஎல் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கானுங்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இது போக ஸ்டீவ் ஸ்மித் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனுங்க, செம்ம கேப்டன், அதுல மாற்றமே கிடையாது. ஆர்பிஎஸ் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ரிக்கி பாண்டிங் பஞ்சாபுக்கு எடுக்கிறதுக்கான வேலைப்பாடுகளும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த வகையில் ஸ்டீவ் ஸ்மித் மாதிரியான ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு கம்மி ரேட்டுக்கு கிடைச்சா எடுத்து கேப்டனா போடுறதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ இப்போ விராட் கோலி, ஃபேஃப் டு பிளஸி இந்த 2 பேர் இல்லைனா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இது போகவும் இன்னும் நிறைய பிளேயர் இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.